பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எதை பார்க்க போகிறார்? நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம் வரும், இன்னும் கொஞ்சம் நான் உபவாசம் இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரும், இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் காணிக்கை கொடுத்தா ஒருவேளை கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, என் வாழ்க்கையில இன்னும் நான் இதை செய்தா என் வாழ்க்கையில சில நன்மைகளை ஆண்டவர் எனக்காக செய்வார். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற இந்த ஆவிக்குரிய கடமைகள், ஆவிக்குரிய செயல்கள் அவசியம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஆவிக்குரிய செயல்களை கூட ஒரு நல்ல இருதயம் பேக்கப் பண்ணலன்னு வைங்களேன், அந்த ஆவிக்குரிய செயல் இழந்து போய்விடும். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு தோட்டா. ஒரு கன்ல போட்டு சுட்டிங்கன்னா ஒரு ஆளையே அது தூக்கிடும். நன்மையோ தீமையோ ஒரு தாக்கத்தை அந்த தோட்டா ஏற்படுத்தும். அந்த தோட்டா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுக்காக ஒரு ஆளை நிக்க வச்சு அந்த தோட்டாவை அவர் மேல தூக்கி போடுங்களேன், ஏதாவது தாக்கம் ஏற்படும்? எந்த தாக்கமும் ஏற்படாது. காரணம், அந்த தோட்டா மேல வலிமை இருந்தாலும் அந்த தோட்டா சரியான ஒரு துப்பாக்கியில் போட்டு அதை சுட்டால்தான் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் நிறைவாக பார்க்க முடியும். அப்படிதான் இந்த இருதயமும். உங்க பிரேயர் வலிமை வாய்ந்ததுதான், உங்க உபவாசம், உங்க ஆவிக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் வலிமை வாய்ந்ததுதான். ஆனா இந்த செயல்பாடுகள் ஒரு நல்ல இருதயம், செம்மையான ஒரு இருதயம், தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயம் என்பதுக்குள்ள இருந்து அது வராவிட்டால் இவைகள் செய்தாலும் இவைகளுக்கு எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு வலிமையும் இவைகளுக்கு இருக்கவே இருக்காது.